உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்டயா? என்கிட்ட நிறைய பதில்கள் இல்லை, ஆனால் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ குணமடையணும்னு விரும்புறியா? நீங்க யாரு? அதுக்கு அப்புறம் பதில் கொடுக்குறேன். ஆனா என்னோட கேள்வி அதே தான். என்ன தண்ணிக்கிட்ட தூக்கிட்டு போவீங்களா? ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளே இல்லை ஐயா. நான் கிட்ட நெருங்கும் போது மற்றவங்க எனக்கு முன்னாடி இறங்கிடுறாங்க. அதனால என்ன பாரு, என்ன பாரு. நான் கேட்டது அது இல்லை. உனக்கு யார் உதவி பண்றாங்க, யார் உதவி பண்ணல, உன் வழியில யார் குறுக்க வராங்க, இத பத்தி எல்லாம் நான் கேட்கல. நான் உன்னை பத்தி கேட்கிறேன். நான் முயற்சி பண்ண ரொம்ப காலமா எனக்கு தெரியும். திரும்பவும் தவறான நம்பிக்கையை நீ விரும்பலங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த குளம், அதுல இருந்து உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. நிச்சயம் ஒண்ணுமே இல்லை. அது உனக்கும் தெரியும். ஆனா நீ இன்னும் இங்கே இருக்கியே, ஏன்? எனக்கு தெரியல. உனக்கு இந்த குளம் தேவையில்லை. உனக்கு தேவை நான் மட்டும்தான். அதனால குணமாகணும்னு நீ விரும்புறியா? அப்ப நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போ. God bless you. God bless you. Shalom, 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 shalom. Thank you for joining us. We know the scripture that we are going to discuss today very well, but we are going to go very deep. We are going to place ourselves in that place. We are going to connect to the reality and find out the truth, the essence, so that we could be blessed by the scripture which was spoken 2000 years back. It is not an history book, which I always say, which I always mention. It is a book that speaks the reality, that speaks up to today. So let's get that essence, use it in our lives, and be blessed. Stay tuned. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9. யோவான் 5 1 முதல் 9. John chapter 5 verses 1 to 9. வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்த
வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். 8வது 9வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 8th and 9th verse. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அப்படியே 5வது வசனத்தை வாசிங்க. 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருடம். 8th verse. Jesus said to him, rise, take up your bed and walk. And immediately the man was made well, took up his bed and walked, and that day was the Shabbat. Amen. 38 years. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு சேம் பிளேஸ் டிஃபரண்ட் மைண்ட் செட். அதே இடம் வேற மனநிலை. ஆமென். அதே இடம் வேற மனநிலை. சேம் பிளேஸ் டிஃபரண்ட் மைண்ட் செட். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும். புதிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். நல்ல சத்தமா சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட. எஸ், குட் 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 குட். ஷலோம் ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த படித்த பகுதி நமக்கு நல்ல மனப்பாடமாகவே தெரிஞ்சாலும் இதே வசனத்தை கொண்டு இன்னும் 1000 அர்த்தங்கள்ல பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் வேதம். நான் சொல்றது புரியுதா? இதே ஒரு வசனத்தை கொண்டு 1000 விதமா பேசக்கூடிய ஒரே புத்தகம் வேதம். அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம என்னைக்குமே ஆமா, ஆண்டவர் சென்றார், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார், கர்த்தர் கோடான கோடி சோத்திரம்னு ஒரு வரலாற்றை படிப்பது போல் படிக்க கூடாது. நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம மனநிலை என்னவா இருந்திருக்கும். ஏசு கிறிஸ்து நான் ஒரு 38 வருஷம் இங்க இருக்கேன், ஏசு கிறிஸ்து இப்படி வந்து பேசினா நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணும் போது தான் அதோடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும். தி எசன்ஸ், அதோடைய அருமை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும்னு வேதத்துல சொல்லியிருக்கு, படிச்சு பார்க்கணும்னு இல்லை. யூ ஹேவ் டு டேஸ்ட். இது சாப்பாடு கிடையாது. அப்போ ருசிப்பதனா எப்படி? அந்த இடத்திலிருந்து, அதே சூழலில் இருந்து, நான் அப்படி இருக்கும்போது தேவன் செய்யற காரியம் சே அப்படின்னு சில காரியங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அதுதான் ருசிச்சு பார்க்கறது. சில நேரம் வேதங்கள் வாசிக்கும் போது மனம் நொறுங்கி போயிருப்போம். அப்ப நமக்கு ஏற்றபடியே ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கும்போது நம்மளை அறியாமலே சே என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு நம்மளால அந்த வசனத்தை மறக்கவே முடியாது. அது பேர் தான் ருசிச்சு பார்ப்பது. அதுபோல இன்று ருசிச்சு பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது புரியுதா? இங்க பொழுதுபோக்குக்காகவோ என்னுடைய பெருமைக்காகவோ இங்க காரியங்கள் பேசப்படவில்லை. நீங்க மேன்மை அடையணும், நீங்க தேவனை அடையணும் என்ற ஒரே நோக்கத்தில் பேசப்படும் பொழுது அது எப்படி செயல்படும்? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் இங்க பேசினா பத்தாது, நீங்களும் எஃபர்ட் போடணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இங்க பேசினா பத்தாது, கேட்கிற நீங்க செயல்படுத்தணும். ஏன்னா விசுவாசம் செயல் இல்லாம என்னது? செத்த பிணம் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால you have to put it into practice, put it into action. அதை நீங்க ட்ரை பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இதை ட்ரை பண்றதுல ஒரு காசு நமக்கு குறைஞ்சு போகாது, சொத்து எதுவும் அழிஞ்சு போயிடாது, இன்னும் ஆசீர்வாதம் தான் ஜாஸ்தியாகும். ஆமென். அதனால ட்ரை பண்றதுல தப்பே கிடையாது. இப்போ பெதஸ்தா குளம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இடம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அங்க 5 மண்டபங்கள் இருக்கு. அந்த இடம் பேர் இட்ஸ் கால்ட் தி கேட் ஆஃப் பியூட்டிஃபுல். கேட்டோடைய பேர், அந்த வாசலுடைய பேர் அழகு, பியூட்டிஃபுல். அதுக்குள்ள இருக்கிறவங்க அசுத்தமானவங்க. வெளியில அழகு என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் உள்ள அமைந்திருக்கும் அனைவரும் அசுத்தமானவர்கள் அப்படின்னு யூதர்கள் இன்னும் வரலாற்றுல பொறிச்சு வச்சிருக்காங்க.
நான் கூகுளில் பெதஸ்தாவுடைய உண்மையான அர்த்தத்தை பற்றி பார்க்கும்போது அவங்க கொடுத்த மீனிங் என்ன அப்படின்னா, அழகான இடம் அசுத்தமானவர்களால் நிரம்பப்பட்டது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது சப்பானி, குருடர், நடக்க முடியாதவங்க, லெப்ரசி, இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இடம். ஏன் என்று சொன்னால், அங்கே வந்து ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை வந்து இது பண்ணுவார். முதல்ல இறங்குற மனுஷன் சோகம் அடைவான், சொஸ்தம் அடைவான். இது அங்கோடைய ஒரு கான்செப்ட்னோடனே மக்கள் நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்கலாம் அங்கே வந்து உட்காந்தே இருப்பாங்க அந்த ஒரு நேரத்துக்காக. ஆமே, அந்த ஒரு நேரத்துக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு 38 வருஷமா ஒரு ஆள் அங்க இருக்கார். இல்லையா? 38 வருஷமா யூதர்கள் அந்த இடத்தை வந்து அசுத்தமான இடம்னு சொன்ன இடத்துல பிதாவின் வல்லமை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. பாத்தீங்களா? தேவதூதனை அனுப்பி சுகம் பண்ணி அழிச்சுக்கிட்டு இருந்தார், கிருபையை ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஆமே, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்த அசுத்தமோ, எவரை அசுத்தவான் அப்படின்னு சொல்றோமோ அவனுக்குள் கிருபை பாய்ந்து ஓடும், வழிந்து ஓடும். அதுதான் சத்தியம். ஆமே. ஸோ 38 வருஷமா ஒரு ஆள் அங்க இருக்காரு. ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணாமே இருந்திருப்பாரு. கலக்கும் போது நிச்சயம் ட்ரை பண்ணியிருப்பார். ட்ரை பண்ணி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? சுகவீனம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரியுதா? காய்ச்சல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு அப்படியே மூக்கெல்லாம் அடைச்சா ஒரு மாதிரி வரும், மூச்சோட கஷ்டமா இருக்கும், என்னமோ நம்மளை நீர்மூழ்கி கப்பலில் போட்டு உள்ள அனுப்புன மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே இது ஒரு 4 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், கம்ஃபர்டபுள் ஆயிரும். எப்படி மூச்சு விடணும்னு கத்துக்குவோம். கரெக்டாங்க? எப்படி மூச்சு விடணும், அதை வச்சு எப்படி வேலை செய்யாம இருக்கணும்னு கத்துக்குவோம். ஆமா மாஸ்டர், கரெக்டா? கம்ஃபர்டபுள் ஆயிரும் ஒரு 4 நாளைக்கு. இங்க 38 வருஷம். ஹலோ, 365 நாள் இன்ட்டு 38ங்க. சாதாரண ஒரு இது கிடையாது. 38 வருஷம்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா, நடக்க மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நம்ம இதை வந்து அப்படி சீக்கிரம் படிச்சுட்டு போயிடுவோம். 38 வருஷம் இருந்தாராம், ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் அற்புதம் செய்தார், தேவனுக்கு கொடான கோடி. அங்க ஒரு பிரேக்கை போட்டு அந்த 38 வருஷம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதே இடத்துல சாப்பிடணும், அதே இடத்துல குளிக்கணும், அதே இடத்துல தான் இருக்கணும், அதே இடத்துல தூங்கணும். நடக்க முடியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி போய் சாப்பிட்டுலாம் வர முடியாது. அங்கேயே சாப்பிடணும், அங்கேயே குளிக்கணும், அங்கேயே தூங்கணும், அங்கேயே தான் 38 வருஷம் இருக்கணும். வேற எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல நம்மளால உட்கார முடியாது. கொரோனால ஆண்டவர் லீவ் கொடுத்தாரு, நிறைய பேர் வீட்டில் இருக்கல. எல்லாருக்கும் ஒரு மாதிரி வந்துச்சா இல்லையா? வீட்டில் இருக்கோம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதாவது வேலைக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆனது போய் வீட்டில இருந்து ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க மக்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வீட்டில், இன்னைக்கு பொங்கல் லீவு இல்லை தீபாவளி லீவுனா நம்மளால வீட்டில் இருக்க முடியாது. வீட்டில் நிம்மதியாக இத்தனை நாள் வேலை பார்த்தோம், வீட்டில் நிம்மதியாக அப்பா அம்மாவோட இருப்போம், நம்மளால இருக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? படத்துக்கு போவோம், பசங்களோட வெளியில் போவோம். ஏன்னா நமக்கு வீட்டில் இருந்தால் என்ன ஆயிடுது? ப்ரெஷர். என்ன நடக்குதா இல்லையா? சரி, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது. இருந்தாலும் உங்களால் சபையில் ஒரு 1.5 மணி நேரம் செய்தி கேட்க முடியல. பசி, ப்ரெஷர், அடுத்து பசி, பசியிலிருந்து திரும்ப ப்ரெஷர், பிபி சூட்டப். ஒரு இன்னைக்கு வீட்டுக்கு போய் சும்மா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரே இடத்துல ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பாருங்களேன். உங்க மண்டைக்குள்ள அவ்வளோ விஷயம் ஓடும். கட்டன்னு ட்ரெயினை கூட நிறுத்திடலாம் போல இது நிற்காம போயிட்டே இருக்கும். 10 நிமிஷம் அமைதியாக இன்னைக்கு நம்மளால உட்கார முடியல. ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல அவ்வளோ விஷயங்கள் ஓடிடுது. நைட் என்ன சமைக்கணும், சமைக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு, இந்த மனுஷனை வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாரு, அப்படியா அப்படியா கட்டன்னு. இங்க ஒருத்தர் 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்காரு. நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இழந்தாச்சு, விசுவாசத்தை இழந்தாச்சு, தேவன் மேல உள்ள நான் அன்பையும் இழந்தாச்சு. 38 வருஷம் நீங்க பொறுப்பீங்களா? இன்னைக்கு ஜோம் பண்ணி ஒரே வாரத்தில் ஆண்டவர் பதில் தரலைன்னா நமக்குலாம் கோபம் வருது இன்னைக்கு.
அப்படி என்ன பாவம் செஞ்ச ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கிறோம். இத்தனைக்கும் யோசேப்பை பத்தி படிக்கிறோம், ஆபிரகாமை பத்தி படிக்கிறோம். இவ்வளவு படிச்சுமே நம்மளால ஒரு பொறுமை நம்மள்ட்ட இல்ல. டக்குன்னு நமக்கு பதில் வேணும். இன்ஸ்டன்ட் கிரேஸ், இன்ஸ்டன்ட் பிரேயர், இன்ஸ்டன்ட் ஆன்சர். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நான் இன்னைக்கு போய் சபையில ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருக்கேன், டைத்து போட்டிருக்கேன், அப்ப ஆண்டவர் என்ன பண்ணணும்? உடனே பதில் தரணும். இது ஹோட்டல் கிடையாது. இங்க பாருங்க, இதையும் சொல்லிடுறேன். நான் பேசுறது முதல்ல எனக்கு. நானும் அந்த பக்கம் இருந்து தப்பு பண்ணியிருக்கேன், திருத்திக்கிட்டு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உங்களை குற்றப்படுத்தி யாரும் எனக்கு எந்த போஸ்டிங்கும் தரப்போறது இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க. எனக்கே பல தடவை கோவம் வந்திருக்குங்க. ஜோம் பண்ணி ஆண்டவர் பதில் தரதுல என்ன? இன்னைக்கு அவன் ஜோம் பண்ணா ஆண்டவர் பதில் தர, நமக்கு அடுத்த கேள்வி அது தானே. தான் அவங்கெல்லாம் ஜோம் பண்ணி பதில் தரான். கிறிஸ்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து 1 வாரம் தான் ஆகுது, சொந்த வீடு வாங்கிட்டான். நான் 20 வருஷமா கொட்டிக்கிட்டு இருக்கேன், குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல கேட்குறோமா இல்லையா? இன்னைக்கு டக்குன்னு நமக்கு அதுதான் கேள்வி வருது. ஏன்னா இன்னைக்கு நம்மளால ஒரு வாரம் பொறுக்க முடியல, ஒரு 3 நாள் பொறுக்க முடியல. இதெல்லாம் ஆண்டவருக்கே நம்ம வந்து அதிகாரமா நம்ம சொல்றோம். இப்போ நான் வெளியில போவேன், இந்த ஆட்டோல எங்களுக்கு பதில் தரணும். தரலனா ஆண்டவர் எடுத்துருவீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வழி, ஆண்டவருக்கு தெரிகிறது பல வழிகள். அதுல எது உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்க முடிவு செய்யாதீங்க. புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து நீங்க இதுதான் சரி ஆண்டவரேன்னு பேசாதீங்க. அதுல 1000 தடங்கள் இருக்கும். குறுகலான பாதையா இருந்தாலும் செம்மையான இடத்துக்கு கொண்டு போக வேண்டியது அவருடைய கடமை, அவருக்கு தெரியும். நீங்க நம்பினா மட்டும் போதும். இல்லையா? எத்தனை பேர் ஓலா யூஸ் பண்ணியிருக்கீங்க? யூபர், ஓலா, கை இறக்கிக்கோங்க. ஏறி உட்காந்து நீங்கள் அவருக்கு என்னைக்காவது ரூட் சொல்லியிருக்கீங்களா? போகிற இடத்த மட்டும்தான் சொல்லுவோம், கூட ஒரு ஓடிபி சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அதாவது கடத்திட்டு போயிடக்கூடாது, நான் இந்த ஆட்டோவில் இருக்கேன்னு ஒரு ஓடிபி சொல்லுவோம். ஏறி உட்காந்து அவரை என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க இந்த ரைட்டில் போங்க, இல்லைங்க அந்த லெஃப்டில் போங்க. அவர் என்ன பண்ணுவார்? இறங்குமா, இதே எனக்கு வேண்டான்ட்டு போயிடுவாரா இல்லையா? அது மாதிரி தான் தேவனுக்கு தயவுசெய்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அவ்வளோ வல்லலா நம்மெல்லாம்? அவ்வளோ படிச்சிட்டோமா? நம்ம எல்லாமே நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னு. அது வந்து வெறும் 0.5%. ஜஸ்ட் 0.5%. நமக்கு தெரியாதது கிட்டத்தட்ட 100% இருக்கு. ஆமென். கிட்டத்தட்ட 100% இருக்கு. So that is the secret. Have some patience. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஆண்டவர் பதில் தருவார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 38 years. Let's get serious. 38 years. நம்மள அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்க. 38 வருஷம் ஒரே இடத்தில் சாப்பிட்டு, ஒரே இடத்தில் உறங்கி, ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் செய்கிற நமக்கு எப்படி இருக்கும்? நடக்க முடியாது. அப்போ காலையில கழிவுலாம் என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே இடத்தில் அதே நாற்றத்தில் தூங்க வேண்டும். 38 வருஷமா, 38 long years. ஆமே. ஏன் பாஸ்டர் அவர் ட்ரை பண்ணலையா? நிச்சயம் பண்ணிருப்பாருங்க. கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. அந்த குளத்துல இறங்கிட்டா எல்லாரும் சுகமாகறான். ஆனா உள்ள நுழைய முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுக்கு முன்னாடி யாராவது உள்ள நுழைஞ்சிடுறாங்க. 38 long years. ஓகே, கமிங் டு த ரியாலிட்டி. நம்ம வாழ்க்கையில நம்மளை அறியாமலே ஏதாவது ஒரு இடத்துல மாட்டியிருப்போம். நல்லா முன்னேறி வாழ்க்கையில போயிட்டு இருப்போம். சடனா ஒரு பிரேக், சடனா ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் நம்ம முன்னேறி இருக்க மாட்டோம், அதே இடத்துல தங்கியிருப்போம். ஜபமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், நல்ல ஜெபம் பண்ணி போயிட்டு இருப்போம். ஒரு அடி அங்கேயே நின்றுவோம். இது நமக்கு போதும், இதுதான் நம்ம. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு பிரச்சனை அதுதான். 14 attempts ஃபெயிலியர் வைங்க. they consider themselves failure. இன்னைக்கு 14 attempt பண்றாங்க, 14 அட்டெம்ப்டும் ஃபெயிலியர் வைங்க. இன்னைக்கு யங்ஸ்டர் தன்னைத்தானே பட்டம் சூட்டிக்கிறான், அவன் ஒரு ஃபெயிலியர்னு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால முடியாது. ஒண்ணு நான் சொல்றேனே, நீங்க எப்போ இறக்குறீங்களோ அப்பதான் அந்த போர் முடிஞ்சது. இல்லைன்னு வைங்க, அதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம்.
இன்னைக்கு நம்ம ஒரு சூழல் நடந்த உடனே இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு அங்கேயே மாட்டிக்கிறோம். பிகமிங் ஸ்டாக்னன்ட். இன்னைக்கு தண்ணி தேங்கி பார்த்துருக்கீங்களா? தண்ணி தேங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? பாசி பிடிச்சிரும், கொசு வந்துடும், பயங்கர சிக்கலா இல்லையாங்க? உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்க? கெட்டது. இன்னைக்கு அது நம்ம மனசளவுல நடக்குது. இன்னைக்கு தேவன்கிட்ட ஜெபம் பண்றீங்க, தேவன் பதில் தரலனோட அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேல தேவன் எனக்கு பதில் தர மாட்டான், அவ்வளவுதான். நம்ம இப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதான். அப்படின்னா இது யாருக்காக எழுதப்பட்டது? நீங்களும் நானும் சாதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் வசனத்துல ஜெயம் கொள்கிறவன் எவனோன்னு தானே இருக்கு வசனம். அப்போ நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும்ன்றதுனால தானே அங்க ஒரு வசனம் அப்படி இருக்கு. இருக்கா இல்லையாங்க? அப்போ நீங்க ஜெயிக்கணுமா இல்லையா? போராடணுமா இல்லையா? அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? திராணி இல்லைன்னா சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? We have become stagnant. இன்னைக்கு நம்ம பிரச்சனையோட நம்ம கை கோர்த்துட்டோம், கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம். இன்னைக்கு தேவனோட நம்மளோட ஒரு உடன்படிக்கை இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு பிரச்சனையோட உடன்படிக்கை வச்சிருக்கோம். என்னன்னா இந்த பிரச்சனையிலே இருந்து வாழ்க்கையை முடிச்சிருவோம். இந்த பிரச்சனை இருந்து விடுதலை கிடைச்சிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு நோக்கம் இல்லாதனாலதான் உங்களுக்கு தேவன் ஒரு உயிரை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. பிரச்சனைகள்லாம் வழியில வர ஸ்டேஜஸ், ஒரு கட்டம் தாண்டிரணும். இலக்கு பிரச்சனை கிடையாதுங்க. இலக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா அதுதான் இலக்கு கிடையாது. உங்களுக்கான இலக்கு தேவன் எவ்வளவோ தூரம் வச்சிருக்கார். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த 38 வருஷம், இன்னைக்கு நம்ம அவரை பேசுறோம், 38 வருஷம் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? எவ்வளவு ஒரு தடங்கள் பாருங்க. ஒரே இடத்துல ஜெபம் பதில் தராம, ஜெபம் வேலை செய்யாம, அதே பிரச்சனையில எத்தனை நாள் மாட்டிக்கிட்டு இருக்கோம்? கேட்டா நம்ம இன்னைக்கு நம்மளை நாமே குற்றச்சாட்டு சொல்லிடுறோம். நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, போதுங்க அவ்வளவுதான், இதுலயே இருந்துட்டு நான் போயிடுறேன். இதான் வாழ்க்கை. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஸ்டாக்னன்ட், ஸ்டக், STUCK, ஸ்டக். வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இன்னைக்கு மாட்டிடுறீங்க. வாழ்க்கையில பல கட்டங்கள் இருக்கு. தாண்டி வெற்றி பெறவனே ஜெயம் கொள்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை பல கட்டங்கள்ல ஒரே கட்டத்தில் நம்ம இன்னைக்கு மாட்டிருக்கோம். பாக்ஸ், அதுக்கு நடுவில் நம்ம ஒரே ஒரு கட்டம். அந்த ஒரு கட்டம் என்னவா வேணாலும் இருக்கும். பண விஷயமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், யாராவது உங்க மேல போட்ட ஒப்பீனியனா இருக்கலாம். ஆமே, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு 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 ஒப்பீனியன் உங்க மேல வைக்கிறார்னா அது உண்மைன்னு அவசியம் இல்லையே. சொல்லுங்க. இன்னைக்கு ஜோயல் ஒரு சேட்டை பண்றாரு, அதனால இவர் பாவி அப்படின்னு ஒப்பீனியன் வச்சுட்டாங்க. நாளைக்கு அவர் திருந்திட்டாருன்னா, திருந்திட்டா அந்த ஒப்பீனியனே இல்லாம போயிருச்சேங்க, மனுஷன் திருந்திட்டாரு. ஆனா ஜோயல் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு, இல்லைங்க நான் பாவிங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்கன்னு வைங்க, வாழ்க்கையில அந்த கட்டத்துல மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். அதே கட்டத்துல மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு பல பேர் அங்க மாட்டிருக்கோங்க. நம்மளால இதுதான் முடியும்னு யார் உங்களுக்கு சொன்னா? உங்க மாம்சத்தால சில காரியங்கள் தான் செய்ய முடியும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனால எல்லாவற்றையும் வாய்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாமே மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும்ன்ற வசனம் வெளியில உள்ளவங்களுக்கு கிடையாது, நமக்கு. என்ன அப்படின்னா, மனுஷன் மாம்சத்தினால் கூடாத காரியம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் தேவனால் கூடும். உயிரோடு இருக்கும் சபையை அமைத்து சிம்மாசனத்தில் எனக்குள் அமர்ந்திருக்கும் தேவனால் கூடும். அதுதான் இன்னொரு பக்கமும் சொல்லியிருக்கு, உலகத்தில் இருப்பவன் மாம்சத்தை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இருக்கா இல்லையாங்க? இன்னைக்கு ஏன் ஒரு லிமிட் போடுறீங்க? இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, ஏன் இந்த ஒரு லிமிட் நான் போடுறேன்? என்னால இதுதான் முடியும்னு யார் உங்களுக்கு சொன்னா? சூழலா, பணமா? இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லாம் மாயையா இல்லையா? மாயையா இல்லையா? மாயை, எல்லாம் மாயை. ஆமா தானே? அப்ப இந்த மாயை சொல்றதை ஏன் நம்புறீங்க நீங்க? இயேசு என்னைக்காவது உங்கள்கிட்ட தோன்றி உன்னால இதுதான் முடியும்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல வேதத்துல யார்கிட்டயாவது உன்னால இவ்வளவுதான்ப்பா, அதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? மக்கள் தான் தன்னை தாழ்த்தி இது போதும்னு சொல்லியிருக்காங்க. எலியா செஞ்சாரா இல்லையா? எலியாவை கொண்டு அவ்வளோ பெரிய விஷயம் வச்சிருந்தார்.
எலியா என்னால் முடியாதுன்னு சொன்ன உடனே தான் அவர் அறிக்கை பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே ஒப்பு கொடுக்க மாட்டான்னு சால்வையை தூக்கி யார் மேலே போட்டாரு? இல்லைன்னா எலியா வச்சு எவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சிருப்பார் தெரியுமாங்க. அதனால தான் 3 நாள் டைம் கொடுத்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்பாரு. பிகாஸ் உங்களுக்கு லிமிட் கிடையாதுங்க. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து வயசு, தயவுசெய்து உடல் சுகவீனம் இதெல்லாம் வச்சு நீங்க லிமிட் பண்ணாதீங்க. லிமிட் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. எங்க அம்மாவுக்கு வந்து கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வீணை, வயலின் அதெல்லாம் சின்ன வயசுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் 10 வருஷம் வேலை செஞ்சு வீட்டையே கவனிச்சு கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ண வீட்டில் வயலின் வாசிக்க அனுப்புவாங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, முடியல. ஆனால் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டேன் இப்போ ஏன் கற்றுக்கிட்டா என்ன தப்புன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி வயசு என்ன, நம்மளுடைய மென்டாலிட்டி பாருங்க. உடனே வயசு இல்லைங்க, எனக்கு புரியல, வயசுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. மகாத்மா காந்தி அவர்கள் எத்தனாவது வயசுலங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு? 25 வயசுல இருந்தேவா போராடிக்கிட்டு இருக்காரு? கிடையாதுங்க. அவர் அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, என் வயசுக்கு நான் போய் போராட முடியுமான்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வயசை நீங்க காரணம் காட்டாதீங்க தயவுசெய்து. எம்ஜிஆர் அவர்கள் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் தெரியுமா? தப்பி தவறி பண்ணிடாதீங்க. அப்படி திடீர்னு கை வருது அப்படி ஆட்டோமேட்டிக்கா. சரி தெரிஞ்சா நல்லதுதாங்க, தெரியாம யாருங்க இருப்பா? எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை வயசுல நடிக்க வந்தாரு தெரியுமா? என்ன கமலஹாசன் மாதிரி 3 வயசுல இருந்தே நடிக்கிறாரு. எத்தனை வயசுல? 40 வயசுல. கலக்கிட்டாரா இல்லையா? இன்னைக்கு காலையில டீ கடையில ஆண்டவர் பாட்டு ஓடுதோ இல்லையா, எம்ஜிஆர் பாட்டு தான் ஓடுது. ஆமாவா இல்லையா? புதிய வானம் நம்ம டீய குடிக்கிறோமா இல்லையா? 40 வயசுல 40. ஆபிரகாம் எத்தனை வயசுலங்க பிள்ளை பெற்றுக்கிட்டாரு? ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், என் வயசுக்கு என்னங்க ஆண்டவரே, நல்ல ஜோக்கு, இதை போய் கலக்க போகுது யாரில் சொல்லுங்க, நல்ல ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஜோக்கு 100 வயசுல. எங்க அம்மா ஹேனா பிறக்கும் போது எத்தனை வயசுமா அவனுக்கு? 40. ஹேனா பிறக்கும் போது 40 எங்க அம்மாவுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க போய் கலைச்சிருங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. இன்னைக்கு அந்த பிள்ளைனால தான் ஆசீர்வாதமாக எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க. அது தெரியுமா அவங்களுக்கு? 40 வயசு. இந்த வயசை சுட்டி காமிக்கிறது, என் உடலில் வந்து பலன் இல்லைன்னு நீங்கள் சுட்டி காமிக்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு. அது நீங்களே உங்கள் தலையில் மண்ணாவாரி கொட்டிக்கிறதுக்கு சமம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஹார்ஷாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்மளை நாமே இன்னைக்கு லிமிட் பண்ணி இவ்வளோதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு இந்த உலகம் போடுற ஒரு சட்டத்திட்டங்களில் இந்த டிகிரி படிச்சிருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும், இது பண்ணாதான் இதெல்லாம் செய்ய முடியும் நீங்கள் மாட்டினீங்கன்னு வைங்க, நீங்கள் மாயையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சபை வருவதனாலேயோ பைபிளை தூக்குறதுனாலேயோ நீங்கள் மாயையில் மாட்டலன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய மாயையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆமே. இன்னைக்கு சைனியமாக இருக்காங்க, யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்த்து சைனியமா உங்களாலலாம் அற்புதம் செய்ய முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஆசீர்வச்சு ஒரு இறந்த வீட்டில் போய் அந்த சைனியம்மா ஒரு ஆளை உயிரோடு எழுப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? சைனியம்மா படிக்கல, டிகிரி இல்லை, ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரு. பதில் சொல்லுங்க. செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் வசனம், அதுதான் திரும்ப திரும்ப பேசப்பட்டிருக்கு. தயவுசெய்து ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, டோன்ட் கெட் ஸ்டக். மாட்டிக்காதீங்க ஒரு இடத்துல, இவ்வளவுதான் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு அறியாததையும் எட்டாததையும் தேவன் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நோக்கி ஓடுங்க இன்னையில இருந்து. ஆமே. சரி, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீனுக்குள்ள வராரு. சூப்பரா உள்ள நுழைஞ்சோடனே அவருக்கு தெரிஞ்சிருது இந்த மனுஷன் வந்து பல வருஷமா இந்த இடத்துல இருக்காருன்னு அவருக்கு தெரியுது, வசனத்துல இருக்கு. நேரா போய் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னு வாசிங்க பார்ப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சரிங்க பாருங்க, அவனை கண்டு அவன் பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியும்னு தெரிஞ்சு அவர் கேட்ட கேள்வி என்ன? சொஸ்தமாகணும்னு. நீங்களும் நானும் ஒருத்தர் சுகம் இல்லாமல் படுத்திருந்தா முதல்ல போய் என்ன கேட்போம்?
நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா கேட்போமா இல்லையா? கேட்பீங்கள்ல. இன்னைக்கு முத கேள்வி அதான் கேட்போம். இன்னைக்கு போன உடனே சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பீங்களா? காய்ச்சல்ல படுத்தினாலும் எந்திரிச்சு சப்புன்னு செவிட்டில் அரைஞ்சிருவாரு அவர். பாயா வெளியே போயா, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நம்ம முதல்ல போய் அதான் கேட்போம், சௌக்கியமா இருக்கீங்களாங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க உடலுக்கு எப்படி இருக்கு? நேற்று நான் மார்ட்டின் அங்கிள்கிட்ட பேசும்போது அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். எடுத்த உடனே சொஸ்தமாக விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். அவர் கேட்கல அப்படின்னு போனை கட் பண்ணிடுவாரு. நான் கேட்ட முத கேள்வி நல்லா இருக்கீங்களா அங்கிள், இப்போ எப்படி இருக்கு, இப்போ எந்த சூழல்ல நீங்க இருக்கிறீங்க? அதுதாங்க பண்பு. ஏசு கிறிஸ்துக்கு பண்பு இல்லையா என்ன? இதை பெருசா போட்டுருவாங்க, ஏசு கிறிஸ்து பண்பு இல்லைன்ட்டார் பாஸ்டர்னு. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதுல மிகப்பெரிய அர்த்தம் இருக்குமா இல்லையா? முதல்ல போய் இதுதான் ஒரு மனுஷனா நம்ம ஆதரிக்கணும். அன்பு செலுத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அப்ப முதல்ல கேட்டிருக்கணும், என்ன கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, கேட்டா ஒரு மன திருப்தியா இல்லையாங்க? உன் கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா இது எதுவுமே கேட்காம ஸ்ட்ரைட் டு த கொஸ்டின், கட் ஷார்ட் டு த பாயிண்ட். நீ சுகமடையணும்னு நீ விரும்புகிறியா அப்படின்னு தான் கேட்டார் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னைக்குமே ஜெபம் இயேசு கிறிஸ்துட்ட பேசணும்னு வந்துட்டீங்கன்னா டோன்ட் ஸ்பீக் ஆஃப் அன்னெசரி திங்ஸ். மத்தேயு 6ல் இருக்கா இல்லையா? நீங்கள் கேட்பதற்கு முன்பே நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்கன்னு பிதாக்கு தெரியும்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்க வேதனை என்ன, உங்க இன்னல் என்னன்னு எல்லாம் தேவனுக்கு தெரியும். டோன்ட் ரிப்பீட் தட். ஜெபத்துல அதை திரும்ப பேசாதீங்க. இங்க கால் வலிச்சது, அங்க நடக்க முடியல, அங்க இது நோ நோ நோ, அது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நீங்க ஜெபிக்க வரீங்கன்னு அவருக்கு தெரியும். புரியுதா நான் சொல்றது? இங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் 38 வருஷம் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ட்டு தான் முத கேள்வியே, நீ சுகமாகணும்னு நினைக்கிறியா? இயேசு கிறிஸ்து அன்பின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். போய் உடனே அரவணைச்சு, எவ்வளவு என்னப்பா என்ன கஷ்டப்பட்ட, எத்தனை வருஷமா இங்க இருக்க கேட்டிருக்கலாம். ஒரு அன்பின் அடிப்படையில, ஒரு மனிதாபிமான அடிப்படையில கேட்டிருக்கலாம். கவலைப்படாத பேசிருக்கலாம். இது எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். நீ சுகமடையணும்னு நினைக்கிறியா இல்லையா, அதுதான் கேள்வி. அதற்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. வாசிங்க. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி, நீ நடக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அதுக்கு அவர் பதில் சொன்னது, ஆண்டவரே, நான் அந்த குளத்துல போய் இறங்கணும்னு நினைக்கும் போது வேற எவனாவது இறங்கிடுறான், என்னால சுகமடைய முடியல அப்படின்றாப்ல. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை கவனிங்களேன். தேவன் இன்னைக்கு நம்மள்ட்ட நீ சொஸ்தமாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்டா நம்மளுடைய எதிர்பார்ப்பை நம்ம தேவன்கிட்ட சொல்றோம். இந்த மனுஷன் அதுதான் செஞ்சார். அவருடைய எதிர்பார்ப்பு அந்த குளத்து மேலேயே தான் இருக்கு. குளத்துக்குள்ள போயிட்டா சரியாயிரும், அதனால குளத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், ஆனா போக முடியல. ஆண்டவர் கேட்டதுக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் கேட்டது, நீ நடக்கணும்னு, நீ சொஸ்தமாகணும்னு நினைக்கிறியான்றதான் கேள்வி. நான் உன்னை குளத்துக்கு கூட்டு போவான்னு கேட்கல. ஆனா பதில பாருங்க, நான் குளத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் எவனோ. அப்போ எதிர்பார்ப்பு எது மேல இருக்குன்னு கவனிங்க. இன்னைக்கு நம்மலாம் ஜபத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ சொஸ்தமாகணும்னு நினைக்கிறியான்னா நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே நான் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிருக்கேன், பாஸ்டர் சொல்றேன்னு இருக்காரு. Doesn't make sense. ஆண்டவரே, அன்னைக்கு போய் நான் காணிக்கை போட்டு வந்திருக்கேன், நடந்துரும் நினைக்கிறேன். அவருக்கும் அப்போ நமக்கும் வித்தியாசமே இல்லையேங்க. நம்மளுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அழியக்கூடிய ஒரு குளத்து மேல இருக்கு, அழிவில்லாத வார்த்தையின் மேல் இல்ல. தன் முன்னால் நிற்பவர் அழிவில்லாத வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இத? அழிவில்லாத வார்த்தையை கேட்கிறார். விசுவாசிக்கிறேன், நீ சுகமானு நினைக்கிறியா இல்லையான்னு வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளை விட்டுட்டு அவருக்கு அழிஞ்சு போற. சரி, ஒரு பெரிய பூகம்பம் அந்த தண்ணியே இல்லாம போயிருச்சு, என்னங்க பண்ண முடியும்? அதுக்கப்புறம் சுகமே இல்லைன்னு அவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஆனா அந்த பொருள் மேல இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சரி இன்னும் கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு ஜோம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நீங்க எனக்கு விடுதலை தாங்கன்னு எதிர்பார்க்கறது மக்கள்கிட்ட. ஹலோ, எதிர்பார்க்கறது யார்கிட்ட?
மக்கள்கிட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட அப்படி எதிர்பார்த்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் ஆல் கம் டு வேஸ்ட், வெயின், ஃபுல் ஸ்டாப். வேற வாய்ப்பே கிடையாது, அது வாய்க்கவே வாய்க்காது. இன்னைக்கு நீங்க ஜோம் பண்றீங்கன்னா உங்க கண்ணோட்டம் யார் மேல இருக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. உங்க எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கணும்னு? தேவன் மேல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து அங்க இருக்கணும் என் கண்ணோட்டம். நம்ம இன்னைக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஜோம் பண்ணியிருக்கேன், ஒருவேளை இவங்க கொடுப்பாங்க போல, ஒருவேளை அவங்க அப்படி செய்வாங்க போல, இந்த சூழல் இப்படி, அந்த சூழல் அப்படி. ரீசெண்டா எங்க அம்மாட்ட தான் சொன்னேன், இந்த அழிந்து போற காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்காது. அழிவில்லாம ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க, அது மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட சோர்ஸ் இருக்கு, காரியங்கள் இருக்கு, பொருட்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் வித்து தீர்வு காண முடியல. ஏன்னா தேவன் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. இல்லாத இடத்திலிருந்து கொண்டு வர்றதுதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இல்லாதவற்றை இருக்கிறவை போல் அழைக்கின்ற தேவன் நம் தேவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு உலக பொருட்கள் மேலதான் இருக்கு, உலக மனுஷங்க மேலதான் இருக்கு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கா இல்லையா, மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது. நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இவங்க தருவாங்க, அவங்க தருவாங்க, இவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், யாரும் செய்ய மாட்டாங்க. தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர் மூலியமா செய்யணும்னா அவர் மனசை மாத்தி தேவனே கொண்டு வருவார். நீங்க போய் ஆர்த்தி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? இன்னைக்கு இவர் செய்யற தப்ப இன்னைக்கும் 2000 வருஷம் கழிச்சு நம்ம செய்யறோமே. அன்னைக்கு அவர் அந்த குலத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு, இன்னைக்கு நம்ம மக்கள் மேல வச்சிருக்கோம், பணத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ஏன்னா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு. இல்லாம பேச சொல்லி பாருங்க. They don't have the faith, they don't have the courage, they don't have the stand to speak about God's word. இன்னைக்கு பணம் வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறது பெருசா, ஒண்ணுமே இல்லாம விசுவாசத்தை பத்தி பேசுறது பெருசா? பதில் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம பேசுற அதுதான் விசுவாசம் வேதத்துல இருக்கு. எதுவுமே கண்ணுக்கு தெரியலனாலும் நீ கட்டளையிடு, நான் செங்கடலை திறக்கிறேன்றதான் விசுவாசம். செங்கடல் திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 ஆதாரம் அனுப்புனதுக்கு அப்புறம் திறக்கிறது பெரிய ஸ்பெஷாலிட்டி இல்லை. இன்னைக்கு பணம் வச்சுட்டு தைரியமா யார் வேணாலும் பேசலாம். ஆமாவா இல்லையா? ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு மனுஷங்க வச்சுக்கலாம், ஜோயல். ஆனா பணம் இருக்கிறதுனால அப்படி கெத்தா பேசுறாரு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ஆனா உண்மையான வீரனை எங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும்? போருக்கு நடுவில் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அவன் தாண்டா வீரன் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரலாறு எடுத்து படிங்க, இல்ல நம்ம மத்தியிலே உயர்ந்தவர்கள் எடுத்து படிங்க. ஏபிஜே அப்துல் கலாம் என்ன எல்லாம் படித்து விட்டார், ராக்கெட் சயின்ஸை பத்தி எழுதினாரு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கீழே உட்காந்து படிச்சவர். எஜுகேஷன் கிடையாது, நாலேஜ் கிடையாது, விஸ்டம் கிடையாது, சப்போர்ட் பண்றதுக்கு சோர்ஸ் கிடையாது. பட் தட் மேன் மேட் ஹிஸ்டரி. காமராஜர் அவர்கள் தெரியுமா? தெரியுமாங்க? ரொம்ப பணம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்தவரா? நல்லா படிச்சிருக்காரா? எத்தனை டிகிரி படிச்சிருக்காரு? ஆனா இன்னைக்கு அவரை என்னன்னு கூப்பிடுறீங்க நீங்க? படிக்காத மேதை. அவர் இறக்குற வரைக்கும் அவங்க அம்மா அந்த ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சோர்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு பேசுறது பெருசு கிடையாது. சோர்ஸ் வச்சுட்டு கர்த்தர் நல்லவர்ன்றது பெருசு கிடையாது. உங்களுக்கு சுத்திலும் கண்ணி வெடி இருந்தாலும் அங்க நடுவில் என்ன தேவன் என்னை உயிர் பிழைக்க செய்வார்ன்றதுதான் விசுவாசம். That's faith. That's how we must stand. As Christians, it is our motto. கிறிஸ்தவர்களா நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு we look for comfort. இதெல்லாம் வரட்டும், நான் தேவனை பத்தி பேசுறேன். ஓகே, இதெல்லாம் நடக்கட்டும்,
நான் தேவன் பத்தி பேசுறேன், இந்த பொருள்லாம் இருக்கட்டும், நான் சேஃப் ஆயிட்டு நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னா இட் வில் நெவர் ஒர்க். என்னைக்கு எந்த பாதையும் இல்லையோ அந்த பாதையில் தேவனுடைய வார்த்தையை பேசி நடக்கிறவனே ஜெயம் கொள்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. சரி, இயேசு கிறிஸ்து நடக்கிறியான்னு கேட்டாரு, அவர் கேட்கல. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கான்வர்சேஷன் பேசிட்டு நீ எந்திரிச்சு நடனோடனே அற்புதம் நடந்துருச்சு. ஆமாவா இல்லையா? மிகப்பெரிய அற்புதம் நடந்துருச்சு. நம்ம உடனே இன்னைக்கு உட்காந்து கைதட்டி நம்ம பாட்டு பாடுறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதத்தை செய்து விட்டார். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதத்தை செய்து விட்டார். ஆனா இந்த அற்புதம் யாரை சார்ந்து இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசமா, இல்ல 38 வருஷம் சோர்ந்து போயிருந்த அந்த மனுஷனுடைய விசுவாசமா? பதில் சொல்லுங்க. யாருடைய விசுவாசத்தை பொறுத்து இருந்தது இந்த அற்புதம்? இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தையினால் நடந்ததா, இல்ல பேசிய வார்த்தையின் மேல் விசுவாசித்ததால் இது நடந்ததா? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ரெண்டுமே நாள அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒன் வேர்ட். இயேசு கிறிஸ்து பேசினால நடந்ததுன்றீங்களா? நம்பிக்கை வச்சதுனால நடந்ததுங்களா? குட், வெரி குட். சற்று யோசிச்சு பாருங்க. 38 வருஷம் நடக்காத ஒரு அற்புதம் இன்ஸ்டன்ட்லி எப்படி நடக்குது? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு தீர்க்கதரிசிகள் வந்திருப்பாங்களா இல்லையா? நற்செய்தி சொல்றவங்க இருப்பாங்களா இல்லையா? அவங்கெல்லாம் வந்து சொன்னும் போது நடக்காத அற்புதம் இன்னைக்கு ஏன் நடந்தது? கண்ணு முன்னாடி இருக்கிற குளத்துல போய் கை விட்டு நடக்காத அற்புதம் இன்னைக்கு எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து நான் சொல்லல, நிச்சயமாக உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ சரியாயிருவ, நீ குணமாயிருவேன்லாம் நான் பேசல. நீ சொஸ்தமாகணும்னு நினைக்கிறியா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சாதாரணமா பேசுறார், எதுவும் சொல்லல. இயேசு கிறிஸ்துவ நம்பணுன்றதுக்காக கூட உள்ள சீஷர்கள் போய் இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் அற்புதம், யாருமே அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் தோன்றி நீ சொஸ்தமாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்கிறாரு. அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. திரும்ப நீ எந்திரிச்சு நடனும் போது ஒருத்தர் எந்திரிச்சு நடக்கிறாருன்னா இந்த கான்வர்சேஷன் எனக்கு புரியல. இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறவர்னு யாரும் அவருக்கு சொல்லல. இயேசு கிறிஸ்துவ பத்தி அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இயேசு நசரேனாகி இயேசுன்னு கூப்பிட்டுருப்பாரா இல்லையா? கூப்பிட்டுருப்பாரா இல்லையாங்க? கண்ணு தெரியாம இருந்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சதுனாலதான் இயேசு வர்றாருன்னொன்னே என்ன சொல்லி கூப்பிடுவாரு? தாவீதின் குமாரனே. தெரிஞ்சிருந்தா அப்ப இவரும் பேசியிருப்பாரா இல்லையா? பேசல. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல. திடீர்னு ஒரு மனுஷன் தோன்றி உன்னால் நடக்க முடியும் அப்படின்னோடனே இவரும் நம்பி நடந்துட்டாரு. எப்படிங்க இது நடந்தது? 38 வருஷம் நடக்காத ஒண்ணு எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதே இடம், அதே சோகம், அதே துர்நாற்றம், ஆனா வேற மனநிலை. சேம் பிளேஸ், டிஃபரண்ட் மைண்ட் செட். ஹலோ, அதே இடம் தாங்க, கஷ்டப்பட்ட இடமே தான். ஆனா அன்னைக்கு புதிய கண்ணோட்டம், புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம், புதிய மனநிலை. மனநிலை. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த மனுஷன் நடந்துட்டாரு. கொஞ்சம் டீப்பா அந்த காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கேட்டு எந்திரிச்சு நடந்துட்டாரு. எந்திரிச்சு நடக்கணும்ன்றதுக்கு அவர் மனசுல எவ்வளவு எண்ணங்கள் ஓடி இருக்கும். நான் இத்தனை வருஷம் நடக்க முடியல, எப்படி நான் நடப்பேன்? ஆனா அதையும் தாண்டி நம்ம ஏன் எந்திரிச்சு நிக்க கூடாது அப்படின்னு நம்பினாரு பாருங்க. இன்ஸ்டன்ட் ஹீலிங். அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஜஸ்ட் லைக் தட். பெரிய ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை, எந்தவித பூஜைகளும் செய்யவில்லை, சிந்தையில் ஒரு சின்ன மாற்றம். தேவன் நமக்கு ஏன் அற்புதம் செய்ய மாட்டார் அப்படின்ற கேள்வி. குயிக்கா அற்புதம் நடந்ததா இல்லையாங்க? எழுந்து 38 வருஷம் நடக்காதவர் அன்னைக்கு நடக்கிறார் அப்படின்னா தான் சிந்தையில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம், அந்த மனநிலை, சோகத்திலே இருக்கிற மனநிலை திடீர்னு ஒரு இடத்துல கடுகளவு ஒரு விசுவாசம் கொண்டு அந்த மனநிலை மாறினோடனே தேவன் மிகப்பெரிய மலையே நவுத்திட்டார் அந்த இடத்துல. ஆமாவல்லையா? சேம் பிளேஸ், டிஃபரண்ட் மைண்ட் செட். ஆமென். சின்ன 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 ஒரு மனநிலை. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுது. ஆமென். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அற்புதம் என்பது ஒரு வெகு தூரத்தில் உள்ள காரியம், அதை பெற வேண்டும் என்றால் தகுதிப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். கிடையாது.
அற்புதம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி அற்புதம் நடக்கும் சிஸ்டர். அது நம்மளுடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை. அதை இவ்வளவு பிரிச்சு கொண்டு போனது என்ன தெரியுமா? மனநிலை. நம்மளுடைய மனநிலை இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய குலத்தின் மேல் இருக்கிறது. ஆனா என்று ஒரு நிமிஷம் உங்க மனநிலையை திருப்பி இந்த வார்த்தையின் மேல் ஒரு கடுகளவு விசுவாசம் கொள்றீங்களோ, மலையே பேர்ந்து ஆண்டவர் சமுத்திரத்துல தள்ளிடுவார் அந்த சின்ன விசுவாசத்திற்கு. அதற்கான ஸ்விட்ச் உங்க மனநிலை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினாராங்க? அங்க எதுவும் மார்க் பண்ணிருக்கா? நீ எந்திரிச்சு நிச்சயம் நடந்துருவ, உன் கால் ஸ்ட்ராங் ஆயிரும், நீ வந்து அப்படி பண்ணிடுவ, அப்படி எதுவுமே பேசல. எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுக்கல. ஆமாவா இல்லையா? சரி, இந்த 38 வருஷம் மனுஷனுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்கா? யாராவது பேசி எந்திரிச்சு நடந்திருக்காங்களாங்க? ஆமா இல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கின்ற போது எப்படி நம்ப முடியும்? அந்த கடுகளவு விசுவாசம். ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறேன் உறுதியும். எபிரேயர் 11:1 எடுத்து வாசிங்க, மார்க் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் முக்கியம் வாழ்க்கையில. 11:1 ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. வாட் a beautiful verse. காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதுக்கு மேல தெளிவா உங்களுக்கு விசுவாசத்தை பத்தி யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்க எந்த புக் எடுத்து, பகவத்கீதை எதை எடுத்து வாசிச்சாலோ விசுவாசிச்சவன் மட்டும்தான் ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா யாரை பொறுத்து இருக்கு தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. ஆமென். இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிளுக்கு ஒரு ஃபீவரு. நான் போய் ஜாம் பண்றேன். எந்திரிச்சு வந்துருங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எந்திரிங்க அப்படின்ட்டேன். அதை கேட்டுலாமா இல்ல இதுலயே இருந்துடலாமா இல்ல ஒரு தைரியத்தை வரவழைச்சு விசுவாசத்துல எந்திரிச்சிடலாமான்னு, இது அனைத்தும் நடக்கக்கூடிய இடம் எங்க? எனக்குள்ளையா அவங்களுக்குள்ளையா? அலெக்சாண்டர் அங்கிள்குள்ள, அவர் சிந்தைக்குள்ள, அவர் மனதுல நடக்குது. தைரியம் வந்து ஒரு தைரியமா எந்திரிச்சு நின்னா என்ன, காய்ச்சல் என்ன காய்ச்சல், எந்திரிச்சிட்டா என்ன அப்படின்ற சிந்தை யாருக்குள்ள ஓடுது? அலெக்சாண்டர் அங்கிள்குள்ள. அதுதான் இங்கேயும் நடக்குது. இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டுட்டார், சொல்லிட்டார் எந்திரிச்சு நடன்னு. அதை விசுவாசிச்சு அதை நடந்தது. அந்த மனுஷன் 38 வருஷமா கஷ்டப்பட்டார் பாருங்க. அந்த மனுஷனுடைய மனசுல ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய அற்புதத்துக்கு வழிவகுத்தது. அது போல இன்று நீங்க ஜெபம் பண்ற அற்புதம் நடக்கணும்னா வெளியில நடக்கக்கூடிய காரியங்கள் வெளியில உள்ளவங்களை நம்புறதுனால நடக்காது. எந்த நிமிஷம் நீங்க நம்புறீங்களோ அப்போ மட்டும்தான் அது நடக்கும். மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அது பேர் தான் விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் காணப்படாதவர்களின். சரி, இந்த வார்த்தையுடைய ஆழம் உங்களுக்கு புரியுதா? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எதை நம்புவோம்? இல்லாததா நம்புவோம். ஆமாவா இல்லையா? இல்லாததை நம்புவோம், அதுல உறுதியா இருக்கணுமா? காணப்படாத கண்ணால பார்க்காதது மேல என்னவா இருக்கணுமா? நிச்சயமா இருக்கணுமா? ஆமாவா இல்லையா? நீங்க எத்தனை பேருக்கு பண பிரச்சனை இருக்கு? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம் பண்ணிருக்கோம்? நீங்களாம் ஜெபம் பண்ணவே இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சீக்ரெட்டா? சரி, ஏதோ ஒரு தொகையை கேட்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா? ஆண்டவர் நிச்சயம் தருவார்னு கிடையாது. எந்த நம்பிக்கையில கேட்டீங்க? எபிரேயர் 11:1 விசுவாசத்தின் அடிப்படையில். ஆமாவா? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் கேட்ட அமௌண்ட் நிச்சயம் கிடைக்கும், பார்க்கல ஆனா விசுவாசிக்கிறேன். காணப்படாதவர்களின் நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க விசுவாசமா நின்று நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்க? ஏதாவது அற்புதத்துக்காக, ஏதாவது ஒரு அற்புதம் ஜெபம் பண்றீங்கன்னா கையை உயர்த்துங்க.
இதுல எதுக்கு ஒரு பாகுபாடு? கை இறக்கிக்கோங்க. இன்னைக்கு நீங்களே வீட்டுக்கு போய் கேளுங்க, நான் ஜோம் பண்றதுல நான் நம்புறேனா? நீங்க இன்னைக்கு பண்ற தப்பு என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு ஜோம் பண்றதுல இயேசு கிறிஸ்து நம்புவார், அவர் பார்த்துக்குவார். இல்ல, நம்புறது உங்க வேலை, யுத்தம் தான் அவர் வேலை. புரியுதா? வெளியில உள்ள காரியத்தை சமாளிக்க வேண்டியது அவர் வேலை, உள்ளுக்குள்ள நம்ப வேண்டியது யார் வேலை? இன்னைக்கு இப்போ கையை இப்படி வச்சு கேளுங்க, நான் ஜோம் பண்ற அற்புதத்தை நான் நம்புறேனா அப்படின்னு உங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்க பேரை நீங்களே சொல்லிக்கோங்க. ஜான் கால்டன், நீ ஜோம் பண்ற காரியத்தை நம்புறியா? அப்போ உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நம்புறீங்களா, நம்பலையா, விசுவாசம் இருக்கா இல்லையான்னு. அங்கிருந்து இன்னைக்கு மனநிலையை மாத்திருங்க. நடக்காததுன்னு ஒன்று எதுவுமே கிடையாது. வேதம் அதற்கு ஆதாரமா இருக்கு. நீங்க ஜெபித்தால் எல்லாம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் நான் பலன் தருவேன்னு தேவன் சொல்லியிருக்காரா இல்லையா? நீங்கள் ஜெபித்தா நான் பதில் அளிப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ இன்னைக்கு போய் விசுவாசமா நான் ஜோமன்னா எல்லாம் வாய்க்கும்னு ஜோமனுங்க. உங்களுக்கான காரியங்கள் கதவை தட்டும். ஆமே. அது எப்படி வரும்ன்றதை நீங்க உட்காந்து யோசிக்காதீங்க. வந்து சேரணும், வந்து சேர்ந்துருச்சு. இதுதான் ஜெபம், முடிஞ்சிருச்சு. பசப்ப வேண்டாம், இப்படி கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வாங்க, அதை செய்யுங்க, இதை நோ, தந்துட்டீங்க. அதற்காக கோடான கோடி, அதுவே ஜெபம். முடிச்சிட்டீங்களா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏற்ற வேளையில உங்க பாதப்படியில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமே. நான் இந்த வாரம் வெளியூர் போயிருந்தேன். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. போன அதே ரூட்டு, போகும்போது அவ்வளோ அழகா இருந்த ரூட்டு, வரும்போது அவ்வளோ எரிச்சலா இருந்தது. என் ஃப்ரெண்டு தான் பின்னாடி உட்காந்துருந்தேன், என்னை தட்டி சொன்னா, மச்சான் நீ ஒன்று கவனிச்சியா, அதே கிளைமேட்டு, அதே மரம், அதே நல்ல ரோடு தான், வரும்போது எவ்வளோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாம் மனசுல தாண்டா இருக்கு அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எவ்வளோ கரெக்ட், எவ்வளோ கரெக்டுங்க. இன்னைக்கு ஒரு சின்ன மனநிலையினால குடும்பங்கள் பிரிஞ்சிருது. ஸ்பீக்கிங் த ட்ரூத். சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால மொத்த குடும்பமும் பிரிஞ்சிருது. சின்ன ஒரு மனநிலையினால நீங்க வெற்றியை தழுவ விட்டுறீங்க. சின்ன இன்ச் கேப், அந்த இன்ச்சை நீங்க தாண்டிட்டீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன மனசுல ஒரு சோகத்தினால இன்னைக்கு தோத்துட்டீங்க. சின்ன மனநிலை. அதனாலதான் வேதம் சொல்லுது, தோத்த இடத்திலே, வெட்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் தலையை உயர்த்துவார். இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையாங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? அதே இடம், தோத்த அதே இடத்துல உங்க மனநிலை மட்டும் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்ததுன்னு வைங்க, அங்கே தேவன் தலையை உயர்த்துவார். அதுதான் சத்தியம். சகோதரர்கள் முன்னாடி தோத்தாரா இல்லையா, அதே இடத்துல ராஜ்யம் அமைச்சு உட்கார்ந்தாரா இல்லையா, அதுதாங்க சத்தியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னாலலாம் முடியாது, உன்னை அடிச்சு அவன் சொல்லிடுவான்னு சொன்ன அதே இடத்துல அரசன் என்று அழைக்கப்பட்டாரா இல்லையா தாவீது? எதனால? அழியக்கூடிய காரியத்திலிருந்து விசுவாசத்தை திருப்பி அழியாத வசனத்தின் மேல் வைத்ததுனால. இன்னைக்கு உங்க விசுவாசம் அழியக்கூடிய காரியங்கள்ல இருந்து அழியக்கூடாத இந்த நம்பிக்கையான வார்த்தையின் மேல் திரும்பட்டும். ஏன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னைக்கு பொருட்களுக்கு வந்து கேரண்டி எத்தனை வருஷம்? 2 வருஷம் கொடுப்பாங்களா? ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. இந்த வார்த்தையோடைய கேரண்டி லெவல் தெரியுமா உங்களுக்கு? உலகமே அழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளும் எட்டர்னல் கேரண்டி. ஆமே, எட்டர்னல் கேரண்டி. இப்படி யாராவது கேரண்டி கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? வேதங்கள் கொடுக்குது இன்னைக்கு. இதை நம்புங்க இன்னையில இருந்து. ஆமே. இதை பிடிச்சிக்கிட்டு இருக்க என்னைய நம்பிக்கை வைக்காதீங்க. என்னால சொல்லதான் முடியும். அந்த வார்த்தையை நம்ப வேண்டியது உங்க பொறுப்பு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பாஸ்டர், நீங்க நினைச்சுக்கிறீங்க பாஸ்டர் தான் வேலையிலேருந்து லகுவாய்க்கிறாரு, அவருக்கு ப்ரெஷர் போட மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் ஜோம் பண்ணி உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஈஸி. அந்த வார்த்தையை நம்ப வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமே. நான் திரும்ப திரும்ப எத்தனை வாரம் எடுத்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். இயேசு கிறிஸ்துவே வந்து உங்களை நீங்க சொஸ்தமாயிருவீங்கன்னு சொல்லிடுவாரு. அதை நீங்க நம்பலைன்னா அது வேலை செய்யாதுங்க. ஆமே. இதுக்கு ஆதாரம் எங்க பாஸ்டர்? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட சொல்லியிருப்பார். என் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டார். யார் விசுவாசத்தை ரட்சித்தான்? அந்த ஸ்திரீயோடைய விசுவாசம். இன்னைக்கு அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்.
நீங்க அழியக்கூடிய காரியங்கள், சபைக்கு சென்றேன், இந்த காரியங்கள் செஞ்சேன், அந்த காரியங்கள், இந்த அழியக்கூடிய காரியங்கள்ல இருந்து உங்க விசுவாசத்தை எடுத்துட்டு இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைங்க. அதனால சர்ச்சுக்கு போறது தப்புன்னு சொல்லல, பாஸ்டர்ட்ட ஜோமன்னு சொல்றது தப்புன்னு சொல்லல. ஜோமனி ஒரு வார்த்தை வருது இல்ல, வார்த்தை வருதா இல்லையா? ஜோமனி பாஸ்டர் திடமனதா இருன்னு சொல்றாருன்னு வைங்களேன், அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க. ஏன்னா அந்த வார்த்தையை பேசினவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆமே, அந்த வார்த்தை அழிந்து போவாது. இந்த மாம்சம் அழிஞ்சு போயிரும், வார்த்தை அழிந்து போகாது. அல்லேலூயா, ஆமே. அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு பாஸ்டர்ட்ட ஜோம் பண்றது தப்பு இல்ல, அங்கங்க ரிக்வெஸ்ட் போடுறது தப்பு இல்ல. ஆனா அங்க இருந்து பதில் வந்ததுன்னு வைங்க, அதை நம்ப கத்துக்கோங்க. இன்னையில இருந்து அந்த வார்த்தையின் மேல் நடக்க ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. போன வாரம் வார்த்தையை பத்தி படிக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சோம். வார்த்தை என்பது வெளிச்சமாய் இருக்கிறது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு that is your what to say torch light. அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு இது உங்களுக்கு சொல்லும். Don't depend on me, I will pass away, this world will pass away. இந்த ஸ்டேஜ் இல்லாம போயிரும், இங்க வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் போயிரும், இந்த மாம்சம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். ஆனால் எனக்குள் இருந்துகின்ற பேசுகின்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அது இன்னும் 3000 வருஷம் கழிச்சும் உயிரோட இருக்கும். அதுதான் இந்த வார்த்தையுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமென். எனவே இன்றிலிருந்து உங்கள் நம்பிக்கையை மக்கள் மேல் வைக்காதீங்க, மனுஷர்கள் மேல் வைக்காதீங்க, ஆவிக்குரிய தகப்பன் தாய் அவங்க மேலே வைக்காதீங்க, இவங்க பெரிய பாஸ்டர், அதெல்லாம் வேண்டாம். ரெஸ்பெக்ட், மதிப்பு இருக்கட்டும், ஆலோசனை கேட்டுக்கோங்க. ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? வார்த்தை, 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 வேர்ட். இன்னைக்கு அந்த விதையை விதைங்க, நீங்க விதைச்சு அதை விசுவாசிங்க, உங்களுக்கு எதிர்பாராத காரியங்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இனிமேட்டு எந்தவித காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த சூழலை சமாளிக்க தெரியலன்னா, ஏற்கனவே சமாளிச்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அவங்க சில வார்த்தையை கோடிட்டு கொடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? அந்த வார்த்தையின் மேல நடை போடுங்க. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உடல் சுகவீனம் இருக்குன்னு வைங்க, அந்த சுகவீனத்தை ஜெயிச்சவங்க உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாங்க. இந்த வசனத்தை நீங்க திரும்ப சொல்லுங்க, அவர் தழும்புகளினால் நான் சுகமானேன், அவருடைய வார்த்தை என் எலும்புக்கு மஞ்சமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், சொன்னவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சொன்ன வார்த்தையை பிடிச்சி இன்னைக்கு போடுங்க. அவர் தழும்புகளினால் நான் சுகமானேன், அவர் தழும்புகளினால் நான் சுகமானேன் சொல்லிட்டே இருங்க. உங்களை தேவன் சாட்சியா மாத்துவார். ஆமென். அது எங்க நடக்கணும்? இன்னைக்கு மனசுல, உடல்ல நடக்கக்கூடாது, மனசுல. ஆமென். மனசுல. எத்தனை பேர் பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குவீங்க? இனக்கொண்ட தொக்கா மாட்டிக்கிட்டாரு. குட் குட். சி, இதெல்லாம் ஏன் பாஸ்டர் சுட்டி காட்டுறீங்கன்னா, முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. கம்பேரிசன் பண்றத பெருசா பேசுறதை விட்டு எதுக்கு கம்பேர் பண்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இது தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுனால இது காப்பாத்தாது. படுக்கிறதுக்கு முன்னாடி 91வது வசனத்தை நம்பிட்டு நீங்க படுக்கிறீங்க பாருங்க, அதுதான் காப்பாற்றும். 91 கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். மரலில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீ நடக்கலாம், அவர் என்னை அவர் தம் சிறகுகள் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அதை என்னை கர்த்தரை எனக்கு தாவரமாக கொண்டேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் வழியிலெல்லாம் என்னை காக்கும்படி, என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, சிங்கத்தின் மேலும் நான் நடந்து நான் கர்த்தரிடத்தில் ஆபத்தில். ஆமென். அல்லேலூயா. இத சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படி நிம்மதியா தூங்குனீங்கன்னு வைங்க,
விடியற் காலையில் அழகாக உங்களை எழுப்புவார் ஜீவனோட. இதை இப்படி வச்சுட்டு இதை தலைக்கிட்ட வச்சுட்டு படுத்தீங்கன்னு வைங்க, ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ தான் தலைமாட்டில் ஒன்று வந்து இப்படி ஆடும். சும்மா பயமுத்துனேன், பயந்துடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உங்களுக்கு வேடிக்கைக்காக சொன்னேன். இன்னைக்கு ஸ்திரீகள் மாவு வாங்கி தோசை ஊற்றுறீங்களா? நேற்று கூட எங்கள் வீட்டில் ஊற்றுனாங்கங்க. இப்போ என்ன கஞ்சாவை கடத்துனீங்கன்னா கேட்டேன், தோசை ஊற்றுறீங்களான்னு தானே கேட்டேன், பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு தோசை மாவு வாங்கி வச்சுட்டு தோசை ஊற்றிடுவார் ஆண்டவர், தோசை ஊற்றிடுவார் ஆண்டவர், தோசை ஊற்றிடுவார் ஆண்டவர்னு யாராவது உட்காந்துருப்பீங்களா? அது மாதிரி தான் கையில் கொடுத்துட்டார் ஆயுதத்தை. இந்த வார்த்தை என்னவா இருக்குன்னு போன வாரம் பார்த்தோம். நம்ம மாம்சத்துக்கு சாப்பாடு தேன் இதை வச்சு சண்டை போடுறதுக்கான பட்டயமாகவும் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. வழியில் வெளிச்சம் இல்லைன்னா அதுக்கும் வெளிச்சமாக இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த வார்த்தை எலும்புக்கு மஞ்சமாக இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இதை வச்சு போராடுங்க. ஆமே, அது இல்லையா? இன்னைக்கு வெளியூர் கிளம்புறவங்க, வெளியூருக்கு காரில் எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னு வைங்க, இதை இப்படி நடு காரில் இப்படி வச்சு போயிட்டு இருக்காதீங்க, வேலை செய்யாது, வேலைக்கு ஆகாது. எங்களோட ஃபோர்ட் கார் ஒன்று இருக்குது, ஃபோர்ட் ஐகான் முன்னாடி வச்சுருந்தோம், நல்லா செரி ரெட் கலர், டார்க் ரெட்டில் இருக்கும் அந்த வண்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா பற்றி தான் தெரியும்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் மை லைட் அண்ட் மை சால்வேஷன் அப்படின்னு பின்னாடி பக்கம் ஒரு வசனம். வண்டி ஆக்சிடென்ட் ஆகி இப்படி நொறுங்கிருச்சு, எங்கள் அம்மா கண்ணுக்கிட்டலாம் வெட்டிருச்சு, சுக்குநூறா போயிட்டு காரை சரிப்படுத்தவே முடியல. புரியுதா சொல்றது? புரியுதா? அதே வசனத்தை வண்டி எடுக்கும் போதே நான் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் நம்பிட்டு வண்டி எடுத்தீங்கன்னு வைங்க, ஆக்சிடென்ட் நடக்கணும்னாலுமே ஆண்டவர் உங்களை பாதுகாத்துருவார். அதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. இங்கே மெடிக்கல் செக்கப் போகிறவங்க இருக்கீங்களா? நான் திட்ட மாட்டேன், நான் எங்கள் ஐயா கிடையாது. தைரியமாக போய் செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்கப் போகிறவங்க இருக்கீங்களா? செக்கப் போகிறதுக்கு முன்னாடியே உட்காந்து அப்படி சொல்லிடுவாரோ இப்படி சொல்லிடுவாரோ, முட்டியில் தட்டும் போதே வலி வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே போனீங்கன்னா அதான் நடக்கும். போகும்போது பெரிய வேதமாக தூக்கி ஹேண்ட்பேக்கில் இப்படி வச்சுட்டு போனால் காக்காது. அது ஹேண்ட்பேக்லேருந்து வெளியில் வந்து உங்களை பாதுகாக்குமா? போகும்போதே என்ன அவன் செக்கப் எடுத்தாலும் எனக்கு எல்லாம் நார்மல் தான், தேவனுக்குள் நான் சுகமாக இருக்கிறேன், புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிறேன், தீர்க்காயுசோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு போங்க. இல்லாத லெவலும் கம்மியாகி எல்லாம் நார்மல்னு காட்டு, ஜம்முன்னு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சூப்பராக சொன்னீங்க பாஸ்டர், இனி இந்த செக்கப் வேண்டாம்னு நினைக்கிறேன், மாதம் மாதம் இந்த செக்கப்புக்கு என்கிட்ட வாங்க, நான் ஃபீஸ் போட்டு உங்களுக்கு தரேன், என்ன வார்த்தை என்ன மருந்து எப்போ போடணும்னு சொல்கிறேன், சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் ஒரு வார்த்தையை போடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். நான் கேரண்டி தருவேன் சரியாக போயிடும்னு. மாத்திரைக்கு கேரண்டி தர முடியுமா? நான் தருவேன், ஏன்னா அது அழிவில்லாதது, அது அழியக்கூடியது. அல்லேலூயா. ஆமென். ஸோ ஹேவ் ஃபெய்த் இன் திஸ். ஆமென். என்கிட்ட ஜோம் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் ஜோம் பண்ணால் அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும். திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எஸ்தரம்மாட்ட ஜோம் பண்ணுறது தப்பு கிடையாது, எஸ்தரம்மா ஜோம் பண்ணால் அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும், அப்போ தான் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜோம் பண்ணுறீங்கல்ல, 3 மணிக்கு எந்திரிச்சு மனசு நொந்து போய் சில நேரம் சில காரியங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் ஜோம் பண்ணுறீங்கல்ல, அது நடக்கும்னு நம்பிட்டீங்கன்னு வைங்க, எப்போ ஏற்பட்டான மழையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஒட்டச்செறிஞ்சு உங்களுக்கு வாசலை உருவாக்குவார். அல்லேலூயா. ஸோ ஃபைட் வித் திஸ். இது ஆயுதம், இது சாப்பாடு, இது வெளிச்சம், இது தண்ணீர், எல்லாம் இதில் இருக்கிறது. புரோட்டீன், கால்சியம், ஃபேக்ட், எவ்ரிதிங் இஸ் ஹியர். யூ ஹேவ் த வெப்பன் டு கோ அண்ட் ஃபைட் வித் இட். ஆமென். இந்த பைபிளை கையில் எடுங்க. இதை தந்த தேவனுக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லி நல்ல ஒரு முத்தம் கொடுத்துருங்க இந்த வேதத்துக்கு. எஸ். இனிமேட்டு யார் என்ன சொன்னாலும் உங்கள் எண்ணம் தேடுற இடம் இதுவாக இருக்கணும். அல்லேலூயா. வசனம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஆமென். டிசம்பர் மாதம் வந்தாச்சு. ஜஸ்ட் 1 month more. I've told in my church, I'll tell the people again. வெளியில் பார்க்குறவங்களும் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க. இந்த மாதம் கிட்டத்தட்ட 31 நாட்கள் இருக்கிறது இன்னையிலேருந்து.
31வது நாள் நைட்டு நம்ம நியூ இயர் கொண்டாடுவோம். இந்த 31 நாட்கள் நீங்கள் உங்களை பரிசோதனை செய்யுங்க. பரிசோதனை செய்யுங்கன்னா ஸ்கேன் மிஷின் வாங்கி உங்கள் உடலை சோதிக்க சொல்லலை, நான் உங்கள் எண்ணங்களை சோதிச்சு பாருங்க. வீட்டிலே பிபி மிஷின் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க பப்பான்னு. அது வேண்டாம், அதை நான் சொல்லலை. பிபி செக் பண்ண சொல்லலை. யுவர் ஹெல்த் மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த் நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுத்தாலே செக்கப் நடக்கும். மென்டல் ஹெல்த். இந்த தவறான வார்த்தைகளுக்கு பதிலாக என்ன வார்த்தைகள் பேசலாம், எவ்வளோ விசுவாசமாக பேசலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இந்த இடத்த நான் எப்படி சமாளிக்கணும், எப்படி நான் ஜோம் பண்ணணும், இதெல்லாம் இந்த ஒரு மாதம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு புது வருஷத்தை இந்த வார்த்தையை ஃபவுண்டேஷனாக போட்டு ஆரம்பிங்க. வருஷ கடைசியில் நீங்கள் பெரிய ஜாம்பவானாக இருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆமென். அதனால் யூ ஹேவ் ப்ரெஷியஸ் டைம், 31 days. உட்காந்து நல்லா ஆராய்ச்சி செய்யுங்க, சரிப்படுத்துங்க, உங்களே நீங்கள் குணப்படுத்துங்க. வெளியில் உள்ளவங்க சொல்லி உங்களை மாற்ற முடியாது, நீங்களாக மாறினாதான் உண்டு. ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நான் சொல்லி முடிச்சிடறேன், மிகப்பெரிய எழுத்தாளர் வந்து சொன்னது என்னென்னா, உலகத்தை மாற்றணும்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றவே முடியலையாம். கடைசியில் தன்னை மாற்றினாராம், உலகமே மாறிடுச்சான். அவர் பேர் ஜலாலுதீன் ரூமி. இஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். ஸோ அதனால் தட் இஸ் வாட் ஐ டெல் யூ. உலகத்தை மாற்றணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஒளி ஆயிருங்க, உலகம் ஒளி ஆயிரும். ஆமென். நீங்கள் உலகுக்கு உப்பாவும் ஒளியாகவும் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். ஆமென். நீங்கள் பிரகாசித்து மலையின் மேல் வைங்க, பார்க்குற எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். நீர் தந்த இந்த விலை மதிப்பில்லாத இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் பயன்படுத்த, இதில் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரும் வார்த்தையில் விசுவாசமாக இருக்க நீர் அவர்கள் மனநிலையை மாற்றி அமைத்தருளும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யோசுவா 1:9. ஆமென். வீட்டுக்கு போய் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.